சரி, இப்ப நாங்க வந்து எங்கட தஸ்ஹீஹு திலாவத்துடைய சில இதுகள நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் எங்கட பாடங்கள் எப்படின்றத பார்ப்போம். முதலாவது வந்து இந்த பாடம் வந்து 2 செக்ஷனாக பிரியும். ஒன்று வந்து அல் குர்ஆன மனனமிடக்கூடிய ஹிஃப்ஸுடைய பகுதி. சரியா? குர்ஆன மனப்பாடம் செய்யக்கூடிய. 2வது வந்து தஸ்ஹீஹு திலாவத். அது தஸ்ஹீஹு திலாவத்ன்றது ஒரு அரபால வரக்கூடிய பெயர். அப்படின்னு சொன்னா அதோட தமிழ் கருத்து என்னன்னு சொன்னா, எங்கட திலாவத்து நாங்க ஓதுற குர்ஆன வந்து சரி செய்யறது. அது ஒரு பகுதி. இத நான் நினைக்கிறேன் ஒத்த 2 பேர் தவிர அடுத்த எல்லாரும் வந்து இந்த தஸ்ஹீஹு திலாவத் பகுதியில தான் உள்வாங்கப்படுவீங்க. குர்ஆன ஹிஃப்ஸ் பண்றான்னு சொன்னா ஒன்று வந்து ஆலிமாவாக இருக்கணும். அல்லது வந்து நீங்க குர்ஆன சரளமாக தஜ்வீதோட, தர்த்தீலோட எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள பேணி, அதனோட மகாரிஜ, சிஃபாத்துகள பேணி நல்ல அழகா ஓதக்கூடியவங்களா இருந்தா, அத நாங்க சும்மா எடுக்க மாட்டோம். ஹிஃப்ஸுக்கு வாரனால நாங்க இன்டர்வியூ வச்சு, அதுக்கு பின்னால நாங்க ஹிஃப்ஸுக்கு எடுப்போம். சரியா? அதுதான் ஹிஃப்ஸுக்குரிய ஷர்த்து. சரியா? அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க எங்கட இதற்கு வந்து 7 மாசம் இந்த தஸ்ஹீஹ் திலாவத் கோர்ஸ நீங்க பூர்த்தி ஆயினா, அதுக்கு பின்னால உங்களுக்கு ஹிஃப்ஸ கன்டின்யூ பண்ணேலும். இந்த 3ல ஒன்றாகத்தான் இருக்கணும். சரி. சரி, நாங்க இப்ப வந்து எங்களுக்கு தேவையான தஸ்ஹீஹ் திலாவத்துடைய பகுதிய பார்ப்போம். முதலாவது வந்து தஸ்ஹீஹ் திலாவத்திலயும் வந்து 2 வகையான 2 செக்ஷனா அந்த செக்ஷன் உள்ளுக்கும் 2 கேட்டகரியாக நாங்க பிரிப்போம். 2 பிரிவுகளா பிரிப்போம். ஒன்று என்னாண்டா, சில ஆட்கள் வருவீங்க, ஹஸ்ரத் எங்களுக்கு குர்ஆன ஓதேலும். எப்படி ஓதேலும்? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அ ஓதுற உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் அப்படி ஓதுற. அப்ப இவங்களுக்கு ஓத தெரியும். ஓத தெரியாம இல்ல. குர்ஆன பார்த்து ஓத தெரியும். ஆனா கொஞ்சம் ஒரு ஹாஃபிஸ்ன்னு ஓதுறது போல ஓதையில. எப்படி ஓதையலா? أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. இப்படி சரளமான்னு சொல்றது வந்து இப்ப நாங்க வாசிக்க கொலை வந்து எழுத்து கூட்டி கூட்டி வாசிக்கிறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் வாசிக்கிறது வித்தியாசமிக்கு தானே, அதுக்கு தான் சொல்றேன். விளைஞ்சா அப்படி சரளமா ஓத தெரியாமிக்கும். தஜ்வீதிட சட்டங்கள் ஒழுங்காக தெரியா. தஜ்வீதிட அப்ப நாங்க அவங்க அப்படி 2 கேட்டகரியா வருவாங்க. சரியா? ஓதேலும் ஆனா சரளமா ஓத கஷ்டம். தஜ்வீத் தெரியா, எழுத்துக்கள் உச்சரிப்புகள் சரியா தெரியா. இன்னும் சில ஆட்கள் வருவாங்க, அவங்களுக்கு எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு எழுத்து கூட்டி குர்ஆன் ஓதுறதே கஷ்டம். இப்படி வந்து 2ஆக பிரிப்போம் நாங்க. 2ஆக பிரிச்சு பேசிக்ல இருந்து போகணுமானாக்களுக்கு பேசிக்ல இருந்தே போகும். அவங்களுக்கு நூறானி காயிதால இருந்து அலிஃபால இருந்து எழுத்து கூட்டத்துல இருந்து அவங்களே போகும். இவங்க வந்து இவங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 மாசத்துல அத பேசிக்க முடிச்சு அத குர்ஆன் நான் சொன்ன சரளமா ஓதுற கட்ட லெவலுக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு வந்து சரளமா ஓதுறாக்களுக்கு என்ன சிலபஸ் இருக்கிறோ அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் 7 மாசமாக குர்ஆன ஓத இயலுமா இருக்கும். இப்ப சரளமா ஓதுற ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கும் நூறானி காயிதாவை நாங்க போட்டு எழுத்துக்களோட உச்சரிப்பு உண்டு. அரபுல சொல்லுவாங்க சிஃபாத்துல் ஹுரூஃப், எழுத்துக்கள் உச்சரிப்பு. எழுத்து வெளியாகக்கூடிய இடங்கள் மகாரிஜுல் ஹுரூஃப். இத வந்து அவங்க சூரா ஃபாத்திஹா ஓத வைப்பாங்க. குலோது பிரபின் நாஸ் அங்கல ஃபலக் அப்படின்னு சொல்லி மேல சூறாக்கள் அப்படியே ஒரு 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 குறிப்பிட்ட சூறாக்கள் மட்டும் போகும். அந்த சூறாக்கள் அவங்களுக்கு ஓத வச்சு 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 திருத்துவாங்க. ஒரு நாள்ல சூரா ஃபாத்திஹா முடியாது. அல்ஹம்த நீங்க ஓதி காட்டுங்க. இல்ல இதுப்பில்ல. எழுத்துக்கள் இப்படித்தான் வரணும். இப்படித்தான் வரணும். ஐன் இப்படித்தான் வரணும்னு ஒவ்வொருத்தரையா மௌலமா என்ன செய்வாங்க, ஓத வச்சு திருத்துவாங்க. அதோட சேர்த்து தஜ்வீதுடைய முழு சட்டங்களையும் படிச்சு ஒரேடியா படிச்சு தர மாட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு பாடத்தை படிச்சு தருவாங்க. அதுல ஹோம் ஒர்க் தருவாங்க. அதுல என்ன செய்வாங்க, நீங்க குர்ஆன் ஓதக்குள்ள சட்டத்தை பார்ப்பாங்க. அப்படி இன்ஷா அல்லாஹ் முழு சட்டங்களையும் படிச்சு தருவாங்க. விளங்குச்சா? அடுத்து வந்து நான் சொல்றேன் இதுல 3 விஷயங்கள் வரும். ஒன்று வந்து தஜ்வீதுடைய சட்டங்கள். நான் சொல்றேன் வந்து குர்ஆன சரளமா ஓரளவு ஓத தெரிஞ்சாக்கள். விளங்குச்சா? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்னேன் பேஸ் அவங்களோட சிலபஸ் அது நல்லாவே பேசிக் இருந்து போகும். சரியா? அது முடிச்சது பிறகு அவங்களும் இந்த இதுக்கு தான் வருவாங்க. நான் சொல்றது விளங்குது தானே? நான் சிலபஸ் சொல்றது விளங்குதா? கொஞ்சம் சொல்லுங்களே. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் சொல்லுங்களே. நான் சொல்றது விளங்குதா? அப்ப வந்து இதுல 3 விஷயங்கள். ஒன்று வந்து எழுத்துக்களோட உச்சரிப்பு, மகாரிஜுல் ஹுரூஃப். அடுத்து வந்து எழுத்து அத வந்து எப்படி பார்க்கறோம்னா, சும்மா எழுத்துக்கள நீங்க ஓதுங்க அப்படி இல்ல. ஃபாத்திஹாவ, நாஸ், ஃபலக் அப்படியே மேல சூறாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா போகும் உங்களுக்கு. ஓத வச்சு திருத்துவாங்க. அதுல வந்து உங்களுக்கு எழுத்துக்களோட உச்சரிப்பு கவனிப்பாங்க. சிஃபாத்துல் ஹுரூஃப் எழுத்துக்களுடைய
சிஃபாத் உச்சரிப்பு மஹார் எழுத்துக்க வெளியாகக்கூடிய இடங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி அதை அவங்க ஸ்கிரீன்ல போட்டு காட்டி விளங்கப்படுத்தி அழகா அதை நடத்துவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து தஜ்வீத். தஜ்வீதுடைய முழு சட்டங்களையும் எழுதுறதுக்குரிய நோட்ஸ் தருவாங்க. நீங்க எழுதணும். அதே நேரத்தில் வந்து எழுத தெரியாதாக்கள் அதை மொழிமாவோட பேசி இது பண்ண எழுத கஷ்டமுள்ளாக்கள் இது பண்ணலும் ஹோம்ஒர்க் இன்ஷால்லா வரும். அடுத்தது வந்து தஜ்வீத் சட்டங்கள் ஓதுறத குர்ஆனை வச்சு பார்ப்பாங்க. மூணாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி சரளமா ஓதுறதுக்குரிய வழி. அதை என்ன செய்வாங்கடா, சூரா பக்கரால இருந்து 6 வரியா மூலியமா சொல்லி தருவாங்க. ஆரம்பத்துல 2 பக்கம் 3 பக்கம் இல்ல, 6 வரி தான். இந்த 6 வரிக்கு சொல்லி தந்துட்டு சும்மைக்க மாட்டாங்க. மூலியமா சொல்லி தந்துட்டு உங்களுக்கு வீடியோ தருவாங்க. அந்த 6 வரி நாங்க எங்கட அகாடமியில அதை எடிட் பண்ணப்பட்ட வீடியோக்கும் அதை அதில் காரி மிஷாரியோட கிராத் அப்படி போகும். அதை நீங்க என்ன செய்யணும், 5 டிப் 10 டிப் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்து அதை நீங்க மூலியமாட்ட பார்த்தோதி காட்டணும். மனப்பாடமையில பார்த்தோதி காட்டணும். அது அப்படி போகக்கூடே உங்களுக்கு நல்லா குரான் நல்லா சர. இப்ப நான் சொன்னனே குரான் ஓதுறான்னு சொன்ன எப்படி ஓதணும்? குரான் ஓதுறான்டா எப்படி ஓதணும்? குரான் ஓதுறான்னு சொன்னா وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي அப்படியே குரான் ஓதுற சொல்லுங்களே. நான் ஓதுனா சரியா? அப்படியே ஓதணும். அப்படியே குரான் ஓதணும். அப்படியே ஓதணுமா இல்ல இப்படி? நான் இப்படி பாருங்க. وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. ஃபர்ஸ்ட் ஓதினமாயா அல்லது ரெண்டாவது ஓதினமாயா சொல்லுங்களே. ரெண்டாவது. நீங்க ரெண்டாவதா ஓதின போல நீங்களும் ஓதணும்னு சொன்னா நான் சொல்ற 2 விஷயங்கள் நான் சொன்னேன். எழுத்துக்கள் உச்சரிப்பு தஜ்வீதுடைய சட்டங்கள். அதோட நான் சொன்னேன் சூரா பக்கரால 6 வரியா ஓதிட்டு நீங்க 10 டிப் ஓதிட்டு வந்து மூலியமாட்டு அடுத்த ஓதி அப்படி வந்து ஓதணும். அது 3 விஷயமும் உங்களுக்கு நடக்கும். அதைத்தான் இதுல நான் டைப் பண்ணி போட்டு நீங்க நார்மலா வாசிச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப அல் குர்ஆனை சரளமாக தஜ்வீத் முறை வழிகாட்டல் அதைத்தான் நான் விளங்கப்படுத்தினதை இதுல போட்டிக்கிறாங்க. மேலும் அரபு எழுத்துக்கள் உச்சரிக்கப்படும் சரியான முறைகள் கற்றுத்தரப்படும். அது மட்டுமல்லாத எழுத்துக்கள் வெளியாகும் இடங்கள் மஹாரிஜுல் ஹுரூஃப் வெளியாகும் இடம் தெளிவான முறையில் கற்றுத்தரப்படும். அங்கே போட்டிப்பாங்க வந்து சரியா. இது வந்து உள்ளுக்கு உங்களை மூலியமா வந்தோடனே நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன 2 சப்ஜெக்டாக பிரியும்னு சொல்லி அதர் சப்ஜெக்ட் எல்லாம் அடுத்த 3 மாசத்துக்கு ஒருக்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்க. உள்ளுக்குள்ளுக்கு அதெல்லாம் நடக்கும். சரியா. இத்தனை நாள் காயிதா பாடம், 3 நாள் குர்ஆன் பாடம், அதெல்லாம் மூலியமா வந்ததுக்கு பின் நான் உங்களுக்கு இதெல்லாம் குழப்பி கொள்ளாமத்தான் நான் சுருக்கமாக சொன்னேன். இவ்வளவு உங்களோட சிலபஸ் இதைத்தான் கவர் பண்ணுவோம்னு சொல்லி. சரியா. அடுத்தது வந்து நான் சொன்ன விஷயங்கள் தான் இதுலயே சூரா பக்கரா ஒரு நாளைக்கு 60 பக்கம் இந்த கிராத் திரட்டப்படும். அத்தோடு தஜ்வீதுடைய முழு பாடங்களும் நடத்தப்பட்டு ஓதும் பதிகள் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் தெரியுது. அதோட சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நாங்க போட்டு அதுக்கு வேறையா சார்ஜஸ் பண்றது இல்ல. எக்ஸ்ட்ராவா வந்து ஃபிக்ஹுடைய விஷயங்கள், உங்களுக்கு தேவையான தஜ்வீதுடைய விஷயங்கள், அது வந்து 5வது ஒரு நாள் 4 நாள் குர்ஆன் பாடமும் 1 நாள் தர்பியா, அதாவது தர்பியா தீனியாத் பாடம், ஹதீஸுடைய விஷயங்கள், உங்களுக்கு தேவையான ஃபிக்ஹுடைய சட்டங்கள், இதுகள் வந்து வேறையா உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும். விளங்குதா உங்களுக்கு? இதுகள் வந்து வேறையா உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும். சரியா. அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தஸ்ஸீஹ் திலாவத் பாடநெறிய முடிவு செஞ்சதுக்கு பின்னால ஹிஃப்ஸ கண்டினியூ பண்ணலாம். அல்லது வந்து குர்ஆன நல்ல தஜ்வீத் சட்டங்களோட பேணி சரளமா ஓத தெரிந்தவங்க ஆலிமாக்கள் இந்த பாடநெறியில் உள்வாங்கப்படுவாங்க. சரியா. அடுத்தது வந்து இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் வந்து உங்களுக்கு முஅல்லிமாக்கள் தம் பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வாங்க. நல்ல தேர்ச்சியான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மூலியமாக்கள் செய்வாங்க. கிழமையில் 5 நாள் 20 நாள் பாடம் நடக்கும். உங்களுக்கு வந்து மந்த்லி ஃபீஸ் வந்து 2000 ரூபாய் எடுப்போம். அட்மிஷன் ஃபீ வந்து ஒருத்தருக்கு 2500 ரூபாய் எடுப்போம். சரியா. டைம் வந்து இன்ஷா அல்லாஹ் ஒன்று அசருக்கு பின்னால 5 மணிக்கு பின்னால அல்லது மஹ்ரிபுக்கு பின்னால அல்லது சுபஹுக்கு பின்னால இது 3 டைம்ல உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது.
அசரத் எங்களுக்கு அசர பொருள் தான் 7 முண்டா சரி அசர பொருள் உள்ள கிளாஸ்ல நாங்க போடுவோம் அல்லது மாதிரி பொருள் தேவைப்பட மாதிரி பொருள் உள்ள கிளாஸ் நாங்க போடுவோம். ஆனா இதனாலும் தொடர்ந்து ஒரே இதுதான் நடக்கும். இதுதான் இதனுடைய மொத்தமான நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் 7 மாசம் முடியக்கொலே. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்னனே 7 மாசம் வந்து ஆக பேசிக்காக ஓத தெரிஞ்சாக்கள் தான் 7 மாசம். அதாவது 3 மாசத்துல அவங்க பேசிக்க முடிச்சுட்டு தஸ்ஹீஹ் திலாவத்துக்கு வருவாங்க. அப்ப அப்ப ஆரம்பத்துல நீங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஓரளவு ஓத தெரியும்னு அவங்க எத்தனை மாசம்? அவங்க இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் அல்லது 5 மாசம். அது உங்களோட இத பொறுத்து. நீங்க லீவ் எடுத்துக்கொண்டோ தஜ்வீத் இது எல்லாம் கொஞ்சம் இதாகும். நல்லா தொடர்ந்து பாடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, பாடத்துக்கு இது பண்ணீங்கன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் 4 மாசத்திலேயே நான் சொன்ன தஸ்ஹீஹ் திலாவத். அப்ப மீதி 3 மாசம் என்ன செய்வீங்க? இந்த ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, முக்கியமான சூறாக்கள். சூரா யாசீன், வாக்கியா, சஜதா, நிறைய பேருக்கு சூரா யாசீன் பாடம் இருக்கும். முல்க், துஹான், சூரா கஹஃப் இந்த சூறாக்களை ஹிஃப்ஸ் பண்ண வைப்பாங்க மொல்லிமாக்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்க மொல்லிமாட்டி இருக்கிற அந்த 3 மாசமும் அது உங்களோட கையில. அப்ப ஹசரத் நீங்க எத்தனை சூறா மனப்பாடமாக்க எழுமன்னு கேட்டா அது என் கையில இல்ல. சிலாக்கள் சூறா கஹஃப மட்டும்தான் முடிப்பாங்க. சிலாக்கள் வந்து என்ன செய்வாங்கடா இந்த நான் சொன்ன சூறாக்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தபாரகல்லவிய முடிச்சு அம்மையும் முடிப்பாங்க. 2 ஜூஸ் எக்ஸ்ட்ராவும் முடிப்பாங்க. அது ஹிஃப்ஸ்ன்றது உங்களோட கையில தான் இருக்குது. நீங்க பிழை இல்லாம எவ்வளவு புது பாடம் கொடுக்குறீங்களோ, எவ்வளவு பாடம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ மொழிமாக்கள் கேட்பாங்க. பழைய பாடத்தை எவ்வளவு பாடமாக்கி வச்சிருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு புதிய பாடத்துக்குரிய சான்ஸ் வரும். உங்களுக்கு பழைய பாடம் இல்லைன்னா புதிய பாடத்தை மொழி மக்கள் இல்லாமக்கிடுவாங்க. அது ஹிஃப்ஸ்ன்னு சொல்றது வந்து அது உங்களோட கையில. அது மொழி மக்களோட கையில இல்ல. ஆனால வந்து அதுக்கு நாங்க 2 மாசம் அது நீங்க தஸ்ஹீஹ் திலாவத்துக்கு லேட் ஆகி கொண்டு காசுக்கு வாரலான்னு அங்கெல்லாம் 4 மாசத்துல முடிக்க வேண்டியது 5 மாசம் 5.5 மாசம் மட்டும் இழுபடும். விளைஞ்சா நீங்க அவசரமா 4 மாசத்துக்கு முடிச்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த 3 மாசமும் வந்து என்ன செய்வாங்க இவ்ஸுக்கு இன்ஷா அல்லாஹ் சர்டிபிகேட் தர கூட இன்ஷா அல்லாஹ் நீங்க இவ்ஸ் செஞ்சிருந்து அதோட இதையும் வச்சு இன்ஷா அல்லாஹ் நாங்க எக்ஸாம் வச்சு இன்ஷா அல்லாஹ் சர்டிபிகேட் இன்ஷா அல்லாஹ் இது பண்ணுவோம். அடுத்தது வந்து அகாடமியை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. எங்களோட வெப்சைட் மிகுது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த தஸ்ஹீஹ் திலாவத் 7 மாசம் கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட 600, 700, 800 மாணவிகள் எங்கள்ட்ட இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஃபீட்பேக்குகள் மிகுது இன்ஷா அல்லாஹ் நாங்க குரூப்லயும் போடுவோம். இதுதான் எங்களோட இது. உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி இது வந்து இந்த ஒரு தனி லாபங்களுக்காக வேண்டியோ இல்ல. இது அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி இதுக்காக வேண்டி தான் இது செய்யப்படுது. நீங்களும் அதே நோக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் எங்கள் எல்லாருடைய முயற்சியிலும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.